தன்னோட லைஃபே தியாகம் பண்ணிருக்காங்க சார். பசங்க லைஃப்ல தியாகம் பண்றதை தாண்டி லைஃபே தியாகம் பண்ணிருக்காங்க எத்தனையோ பசங்க. ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்றான் அப்படின்றது வந்து அவனோட லவ் பண்றதுக்கு முன்னாடியுமே அவனோட லைஃப் அப்படியே தான் சார் இருக்கும். அவனோட ஆட்டிடியூடு, கோவம், அவனோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே அப்படிதான் இருக்கும். நம்ம அப்பா கூப்பிட்டு சொல்லுவாரு, டேய் என்னடா முடி வெட்டிருக்க, நல்லா முடி வெட்டிட்டு போடா அப்படின்னுவாங்க. அவன் கேட்கவே மாட்டான். நம்ம அம்மா சொல்லுவாங்க, டேய் அவன் கூட எல்லாம் சேராதடா, வேணாண்டா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம்னு சொல்லுவாங்க. அவன் கேட்கவே மாட்டான். ஆனா அவனோட சாக்ரிஃபைஸ் எப்ப மாறும்னா, லவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்காக எல்லா சாக்ரிஃபைஸுமே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான் சார். அந்த பொண்ணு சொல்லும், டேய் நீ இப்படி முடி வெட்டுறா, என்னடா முடி வெட்டிக்கனா, அடுத்த நாளே போய் செலூன் கடையில நிப்பான். 12 மணி கூட வெட்டிட்டு போய் அடுத்த நாள் ஆளை போய் பாப்பான். டேய் இந்த உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்கடா. மச்சான் இல்ல மச்சான், ஆளு கோச்சுக்குருவா, நீ வராத, உன்னை பைக்ல ஏத்துறாலே கத்துறா அப்படின்ட்டு அம்மா சொல்லாத அம்மா பேச கேட்காத லவர் பேச கேட்க ஸ்டார்ட் பண்ணுவான் சார். ஏன் மாதிரி பொண்ணுங்க எதுவும் பண்றதே இல்ல, சாக்ரிஃபைஸ் பண்றது இல்லையா சார்? சாக்ரிஃபைஸ் எப்படி சார் இந்த அளவுக்கு பண்றாங்களா? வீட்டுல பேரண்ட்ஸ் தாண்டி வர மாட்டேங்கிறாங்க. பேச சொன்னா 10 மணிக்கு மேல பேச சொன்னா, இல்ல எங்க அப்பா வீரப்பன் வந்துட்டாரு, நீ போனை கட் பண்ணு. நம்ம பையன் மொட்டை மாடியில கொசுக்கடியில இருந்து பேசிக்கிட்டு இருப்பேன் சார். டவர் கிடைக்கலன்னு சொல்லி டேங்க் மேல ஏறிட்டு பேசிக்கிட்டு இருப்பேன். அவங்க ஏசி ரூம்ல